தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். நம்முடைய சித்தன் டிவி யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஒரு அழகான புதுவிதமான தெருக்கூத்து. அதாவது அதி அற்புதம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தெருக்கூத்து அழகாக நடித்துள்ளார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை முண்டியூர் முத்து மாரியம்மன் நாடக சபா நாடக ஆசிரியர் மாதவன் அவர்களின் குழுவினரால் நடத்தப்பட்ட நாடகம் முருகர் வள்ளி திருமணம் என்னும் நாடகம். இந்த தெருக்கூத்து நாடகம் அழகாகவும் அற்புதமாகவும் நடித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் இந்த அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நேயர்களே, அதுபோல் எங்களுடைய குழுவும் நாங்களும் தெருக்கூத்து குழு வைத்திருக்கின்றோம். அதாவது சித்தன் நாடக சபா அப்படின்னு ஒரு குழு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குழுவில் எங்களால் முடிந்தவரை சிறப்பாக தெருக்கூத்து நடத்தப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 96 29 91 81 86. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் முடிந்தவரை சிறப்பாக தெருக்கூத்து நடத்தி தருவோம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தங்க வளையல், பொண்ணு வளையல், வெள்ளி வளையல், விதவிதமா இருக்கு. வள்ளியமாகப்பட்டது ஆயுள் ஓடி கொண்டு இருக்கிறது. அந்த வளையல் ரொம்ப பிரியம். குடிக்கு போற வளையல போட்டு விடுறியா? அப்படி போட்டு வழியில போட்டு எனக்கு ரொம்ப நாள ஆசை. அப்படின்னா மலையகார செட்டியார் வந்திருக்காருன்னு சொல்றேன். அவர் எங்க இருக்காரு? கூட்டிட்டு வா ஐயா. செட்டியாராக இந்த மலையக்கார இந்த வள்ளிக்கு வளையல் என்ற ஆசை. எனக்கு வளையல் போறியா? போடுறேன். அப்படியா? சரி வாங்கிட்டு நான் வளையல் தங்க வளையல், வெள்ளி எல்லாமே இருக்குமா? அப்படியா? நல்ல மெதுவா போறியா? வலிக்குமா? வலிக்காது. நம்ம பிடிச்சு போட்டா சரி அப்படி போடு. உனக்கு வளைய போடுவதற்கு தெரியுமா? தெரியாம சொல்லு. அது வந்து என்ன பண்றதுன்னா வளைய கொஞ்சம் முன்ன பின்ன சைஸ் பார்க்கணும். டைட்டா இருக்குது. அது தந்தால கை சைஸ் பார்த்தா போட முடியும். நான் பாரு செட்டியாரே, வளைய போடணும்னா இங்கதான் புடிச்சு வளைய போடுவாங்க. நீ என்ன இப்படியே லேசா என் கையை பிடிச்சிட்டே வர, சரியில்லை. ஒழுக்கமா போறதுன்னா போடு. அப்படியா? ஆமா போடுறமா.
வலையிலே வேணாம், நீ ஓடிப்போ. அப்படியா? என் முகத்துல பிடிக்கிற போ. இன்னொரு வலிக்குதுமா? வேணாம் போ. பிடிச்சி விடுவானா? வலையில பொறுமையா பிடிச்சி விடுவானா? இன்னும் வேலை பிடிச்சிருவான். நீ வேலை போ. அப்படியா? எங்க அண்ணனை கூப்பிட்டுருவோம், ஓடு. நான் முட்டை ஏவாடனாக வந்து பார்த்தேன். அதுக்கு அவள் இணங்கவில்லை. அதனால் நான் வலியக்காரனாக வந்து வலிய போல் போட்டு அவளை எப்படியாவது மசுகலாம் என்று பார்த்தேன். அதுக்கு அவள் மசுங்கவில்லை. அதனால தானே என்ன உருவத்தில் வர போகிறேன். ஒரு கிழவனாக கல்லாடி தடி ஊண்டி வயதான கிழவன் போல இருந்தா நம்ம தொட்டு நம்ம பிடிப்பான்ல. வயசான கிழவன் தானே என்ன பண்ண போறாங்க? ஆமா, அப்படின்னு பேசுவாங்க. அப்படியாக தானே வயதான கிழவன் போல் உருவத்தை மாட்டி அப்போதானே அதுக்கு பேர் எப்படி வந்தால் பண்டாரம் என்று பெயர் சூட்டி நானே கல்லாடி தடி ஊண்டி அவளை எப்படியாவது அவளோடு இறங்க வேண்டும். அதனால பண்டாரனாக உருவத்தை மாற்றி வருகிறேன். தம்பி பேராண்டி தம்பி பேராண்டி குளூர் தாங்க முடியல தம்பி பேராண்டி. என்ன பண்ணா தம்பி பேராண்டி? ஒரு சுருட்டு ஒண்ணு என்ன பெரிய தம்பி பேராண்டி. சுருட்டா? சுருட்டு நாங்க சுருட்டு அடிக்கிற பழக்கம் இல்லையா? பக்கத்துல சுருட்டா குடிக்க மாட்டோம் தம்பி பேராண்டி. ஒரு சுருட்டு என்ன யாருண்டி கவனித்தா? என்னை யாருண்டி கவனித்தா? நான் தான் தனிக்கவனிலே 6 படை வீடு கொண்ட திருமுருகன் தான். உண்மைதான். நான் எதற்காக இப்படி இந்த வேஷத்தில் வந்திருக்கின்றேன் தெரியுமா? முத்தைய வேடனாக சென்றேன். எங்க தினப்புறத்துக்கு சென்றேன். எங்க வள்ளி நாயகத்தை மனம் சோதிக்க வேண்டும், அவளை சேர்ந்து சேர வேண்டும். அப்படி என்று முத்தைய வேடனாக நான் சென்றேன். செல்லும் சமயத்தில் அவன் முடியாதுன்னு மறுத்து விட்டான். உண்மைதான். அது மட்டுமில்லை, நான் வழியில் விட்டு சத்தியார் போல் சென்றேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? அவளை என்ன அதுவும் வெறுத்து விட்டான். நான் முத்தைய வேணா செல்லும் சமயத்தில் நான் அவள் இடத்தில் நான் எப்படி கேட்டேன் தெரியுமா? வள்ளி நாயகம் உன் இடத்தில் நான் உனக்கு என்ன கண்டா பயமா இருக்கும் அப்படின்னு அதாவது வள்ளி நாயகத்திடத்தில் கேட்டேன். யானையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும், யானையை பார்த்தா பயமா இருக்கும் அப்படி என்று அதாவது வள்ளி நாயகம் சொல்லிவிட்டான். இப்ப எங்க இருக்கிறா தெரியுமா? அதாவது குடிஞ்ச நேரம் அடிவாரம் அதாவது ஆயுள் ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். அதாவது அவங்க மனிதனை நான் பரிசோதிக்க வேண்டும். இப்ப எங்க போக வேண்டும்? குடிஞ்ச நேரம் போக வேண்டும். நீங்க உனக்குள்ள எனக்குள்ளதான் இருக்கணும். எங்கேயாவது வெளியே யாருக்காவது தெரிஞ்சது உன்னை லேசியா விட மாட்டேன். இப்ப எங்க போக வேண்டும்? குடிஞ்ச நேரம் போக வேண்டும். புறப்பட போக முடியாடா
எங்க இருப்பா? கண்ணு தெரியல எனக்கு. கண்ணு தெரியல. கண்ணு பூல கண்ணு உனக்கு தெரியாது. காதும் கேட்கல. எங்கடா இருக்க தம்பி பேரண்டி? சதா சதா தம்பி பேரண்டி. சதா எங்கடா இருக்கற? போகிறா. எங்கடா இருக்கற? நான் இருக்கடா. கண்ணு தெரியாதுடா எனக்கு தம்பி. தாத்தா நல்ல கண்ணு கண்ணு தெரியாது. தாத்தா எங்க இருக்கற? பாரு தாத்தா. எங்க சவுண்ட் வருது பாரு தாத்தா. 8 2 1 இப்பொழுது பார்க்கின்ற வாயில் இப்பேற்பட்ட தள்ளாடி தடி ஊட்டி ஒரு 60 வயது தாத்தா வந்திருக்கிறாரு. என்னவோ தெரியல. என்னன்னு தெரியல. கேட்டு பார்க்கலாம். பார்த்தா ஒவ்வொரு ஜெயினமா எனக்கு காட்டுற மாதிரி தெரியுது. நம்ம நேரம் அன்னைக்கு வழி தெரியாம தடுமாறிட்டு வராரு தாத்தா. இப்படி என்ன பண்ண முடியும்? கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்க்கலாம். தாத்தா ஐயோ எதுக்கு தாத்தாக்கு வந்திருக்கிற? தாத்தா தாத்தா கண்ணு தெரியாதா? தாத்தா அப்புறமா எங்க பக்கத்துல தாத்தா எதுக்கு தாத்தாக்கு வந்திருக்கிற? ஓ இந்த வழியா போலான்னு வந்திருக்கிற. சரி சரி ஐயோ ஐயா நான் என்ன பண்ண முடியும்? தாத்தா இந்த பரணகா சாலையில நான் வந்து ஆயில் ஓட்டி கொண்டு இருக்கின்றேன். இப்படி வழி தெரியாம இங்க வந்து மாட்டி கொண்டு இருக்கிறீங்க. தெரியுது பாரு. இந்த வழிதான் போ. இந்த வழியே போ. ஊருக்கு போயிடலாம். தாத்தா நான் ஊருக்கு போறது தாத்தா வந்தாலும் பேரு கேட்கிறாரு. பழையாரம் வந்தாலும் பேரு கேட்கிறான். அப்புறம் இந்த முத்தையர் அவரும் பேரு கேட்கிறாரு. எதுக்குடா பேரு புள்ள கேட்கிறாங்க? அம்மா பேரு சினேகா. சினேகா சினேகா நீ சொல்லுமா. தாத்தா என்னுடைய வீரானது வள்ளி நாயகம். ஆமா. கேள்விப்பட்டேன். என்னன்னு கேள்விப்பட்டேன். வயசுல நான் இருக்கிறேன். அவரு வயசு என்ன? அவர் கேள்விப்பட்டாரா? 6 வயசுல இருந்து 60 இன்னும் பேர் பாருங்கம்மா. ஆமா அங்கதான் இருக்கிறேன். கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன தாத்தா? பார்த்த உடனே ரொம்ப சரி எனக்கு தெரியல. எப்படி இருக்குது தாத்தா? இவ்வளவு வயசாச்சு என்னால தண்ணி தாக்க முடியல. எனக்கு கண்ணு தெரியல. நான் எங்க போய் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு கேக்குறேன். தாத்தா தாத்தா நான் சொல்ற மாதிரி கேளு. இரு தாத்தா இரு தாத்தா. தாத்தா இங்கதான் இருக்கிற பக்கத்துல தான் இருக்கிறேன். நான் சொல்ற மாதிரி நீ கேளு. தண்ணி இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். இருக்கு சொல்ல
அங்க தண்ணி இருக்குது குடிச்சுக்கலாம் போ. கண்ணு தெரியல இப்படி சொல்லி கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது. தாத்தா இப்ப கண்ணு தெரியலங்கிறாங்க. அங்கிருந்து வர வழியில நிறுத்தியே ஒரு கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஆனா என் பக்கத்துல வந்தோடனே ஒரு கண்ணு தெரியல. சரி பார்த்தா தாத்தா பாவமா இருக்குது. வயசாகி போச்சு. இந்த வயசுல நம்ம தாத்தா மாதிரி இருக்கிறாரு. அதனால கை பிடிச்சி எப்படியாவது கூட்டு போலாமா? தாத்தா யாருக்கிட்ட பேசுறீங்களா? இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட பேசுறீங்களா? சின்ன பையனா? சின்ன பையனா இல்ல பெரிய பையனா? தாத்தா நல்லா நாட்டம் பணியில சட்டையில தள்ள ஒண்ணு தண்ணி செலவங்க இருக்குது. நீங்க அள்ளிக்குடி சொன்னீங்க தண்ணி இருக்குது. அள்ளிக்குடின்னு சொல்லிக்கிறான். எங்க தெரியல பேத்தி. அங்க நான் சென்ன செலத்துக்கு சென்னாக்கா அந்த சொனை இருக்குது பாரு. அந்த சொனைக்கு சென்னா நான் அந்த சொனையில விழுந்து செத்துருவேன் பேத்தி. அந்த தண்ணி உன் கையால கொஞ்சம் அப்படியே அள்ளிய வாயில ஊத்துனா நான் குடிக்கிட்டு அப்படியே அந்த வழியே போயிடும் பேத்தி. தாத்தா ஏதோ வில்லங்க முடிய தாத்தா மாதிரி பேசுறேன். நாம எடுத்துமா இந்த பலூன் வைக்க மாட்டேன். தாத்தா நான் இப்போ சுழியில தண்ணி ஆடுது. நான் முன்னிருக்கின்றேன். என்கிட்ட இருப்பது இங்க என்ன ரொம்ப கிடையாது. இங்க என்ன இருக்குதுன்றா மண்சட்டி மண்கால பானைதான் இருக்கிறது. இதுல அதை விட்டா சொரக்குட்டின்னு சொல்வார்களே அதுதான் இருக்கிறது. அதுல சலம் தருகிறேன். நான் அறிந்து வா. அப்படியே கொஞ்சம் வாயில இந்த பாவமா அந்த தாத்தா இருக்குதுன்னு நான் எவ்வளவு மரியாதை பார்த்தேன். இப்ப தாகவளை தீர்ந்து விட்டுதா
இப்ப மோக விட கொள்ளுகிற இந்த தாத்தாருக்கு ஒரு திமுறா இருக்கு. என்ன வயசு? நான் இருக்கிற வயசு என்ன? இந்த தாத்தா இருக்கிற வயசு என்ன? என் மேல ஆசைப்படுறாரு. இது நியாயமாடா இது? பட்டவனத்துல எப்படி தன்னந்தனியா இருக்கின்றீங்க? ஆமா, குரலை கேட்டு உடனே பேத்தி ஐயா தாத்தா கட்டி முடிக்கிறாரு. சாம்பார் வச்சு கூப்பிடுறாமா திமுறா இருக்கு பாரு. என்னால் தாங்க முடியும். இந்த கிழவர் இருக்கிற வயசு என்னடா தம்பி? நான் இருக்கிற வயசு என்ன? அடிச்சிருவா. இந்த கிழவர் இருக்கிற வயசுக்கு தலை நிறைச்சு போச்சு, தாடி தப்புலாம் நிறைச்சு போச்சு. இந்த தாத்தார பார்த்து நான் முத்தம் ஒண்ணு தரணுமா? கட்டி எவ்வளவு திமிரு இல்ல? பெண்ணு வலிக்கே 10 மாசத்துக்கு மேல ஆயிடும். நீ என்ன சொன்ன தெரியுமா? என்ன யானை வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தாத்தா, இந்த மனசுல நீ மட்டும் தன்னந்தனியா இருக்கிறாயே, உனக்கு என்ன கண்டா பயமா இருக்கும் அப்படின்னு கேக்குற தாத்தா. தாத்தா, இந்த வனத்துல எனக்கு எதை கண்டாலும் பயம் கிடையாது. இந்த வனத்துல எனக்கு எது கண்டாலும் பயம் கிடையாது. இந்த வனத்துல எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு பயம். என்னம்மா பயம்? எனக்கு என்ன கண்டா பயமா இருக்கு தெரியுமா? இந்த தாத்தா சொல்ல மாட்டாங்க. சொல்ல பார்த்து நான் இருக்கிறேன். இருக்கோம், நான் இருக்கணுமே. நான் சொல்ல பார்த்து நான் இருக்கிற பக்கத்துல நீ பாத்தியா? தாத்தா, இந்த மனத்துல எனக்கு எதை கண்டா பயமாக இருக்கும் என்றா இந்த யானை இருக்குது. இது யானை இருக்குது பாரு, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு தாத்தா. யாரையும் பார்க்க பயமா? ஆமா, யானையை கண்டா எனக்கு பயம். சரி அப்படியானா? சரி அப்படியே நீமா. கணேசா, கணேசா